தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனத்தை வாசிக்க கேட்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு பண்டிகையின் பொழுது சத்தமிட்டு சொன்ன வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ இந்த வசனத்தின் சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடந்து பானம் பண்ண கடவன். நீங்கள் அடுத்த வசனத்தை, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னாரே. இந்த தண்ணீருங்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இந்த உலக பிரகாரமான தண்ணீர் சரீரத்தின் தாகத்தை சற்று நேரம் தணிக்கக்கூடியது. இந்த உலக பிரகாரம் தண்ணீர் மூலம் ஆக கனி விருட்சங்கள் கனி கொடுக்கிறது. ஆக சரீர தாகத்தை தீர்க்கிறது, கனி கொடுக்கக்கூடியது இந்த உலக பிரகாரமான தண்ணீர். ஆனால் பரிசுத்தாவின் தண்ணீர் உள்ளான மனுஷனின் தாகத்தை தீர்த்து ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை மனுஷன் கொடுப்பதற்கு, ஆவிக்குரியவனாய் இருப்பதற்கு, கனி கொடுக்கிற வாழ்க்கை கொடுப்பதற்கு தேவை பரிசுத்த ஆவி. ஆக அந்த பரிசுத்தாவின் தண்ணீரை தான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார். மட்டுமல்ல, என்ன சொல்றார்னா, பரிசுத்தாவினால் நமது தாகத்தை தீர்க்கிறார். தாகம் தீர்க்கப்பட்ட நம்மை கொண்டு அநேகர் தாகத்தை தீர்க்கிறார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போகும்னா, தாகம் தீர்க்கப்பட்ட நாம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம், சமாதானத்தை பெற்ற நாம், நித்திய மீட்பை பெற்ற நாம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நாம், பரிசுத்தாவினால் இதை பெற்று நிரப்பப்பட்ட நாம் அநேகரை நிரப்புகளாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதம் பாரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை விரக்தியா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம். ஐயோ, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, இருதயத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர முடியல, என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது, வறட்சியா இருக்கிறது, தேவ சத்தத்தை கேட்க முடியல, ஆண்டவரோடு பேச முடியல, முன்பு இருந்த ஆவிக்கிற அனுபவம் இல்லைன்னு இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம், நீங்க அங்கலாய்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புவார், உங்கள் தாகத்தை தீர்ப்பார், நீங்கள் அநேகருடைய தாகத்தை தீர்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.